முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நேற்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன், முன்னாள் முதலமைச்சர் OPS, அதே போல அமமுகவுடைய பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஒன்றாக சந்தித்து பேசியிருந்தார்கள். அதே போல முன்னாள் முதலமைச்சர் OPS-னுடைய காரில் KA செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் வந்தது மிக பெரும் ஒரு பார்வையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் இவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பையும் நிகழ்த்தியிருந்தார்கள். அதற்கு பிறகாக மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியிருந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து கேள்விப்பட்ட போது செங்கோட்டையன் குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டது. அவர் நீக்கப்படுவாரா என்று கேள்வி வைக்கப்பட்டது. நிச்சயமாக அதிமுகவுடைய தலைமைக்கு கட்டுப்படாதவர்கள் நீக்கப்படுவார்கள், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்று நேற்று பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதிமுகவிலிருந்து முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற அறிவிப்பினை பார்க்கின்றோம். OPS, TTV, அதே போல KA செங்கோட்டையனுடைய சந்திப்பிற்கு பிறகாக இந்த அறிவிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. அதுபோல செங்கோட்டையனுடன் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கு என்பதை பார்க்கின்றோம். மிக முக்கிய அறிவிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு உட்பட மாவட்ட செயலாளர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருந்தன. அவருடைய ஆதரவாளர்களுக்குமான பொறுப்புகளும் நீக்கப்பட்டிருந்தன. கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வந்தார், முன்னாள் அமைச்சராக இருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறார். தற்போது வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று குறிப்பிட வேண்டும் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பேரும் உண்டாகக்கூடிய விதத்தில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் என்று அதிமுகவுடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடன் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறார் என்று அதிமுகவுடைய தலைமை அறிவித்திருக்கிறது. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணையப்பிரிவு ஆசிரியர் திரு நிருபன் சக்கரவர்த்தி இணைகிறார். வணக்கம் நிருபன் சக்கரவர்த்தி, உங்களுடைய விவரங்களை சொல்லலாம். அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனை அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கடந்த சில மாதங்களாகவே EPS மற்றும் செங்கோட்டையனுக்கு பணிப்போர் நிகழ்ந்து வந்த நிலையில் கடந்த மாதம் செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்கும் பணியை 10 நாட்களுக்குள் தொடங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு வைத்திருந்தார். அதனையடுத்து அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் செங்கோட்டையனை நீக்கினார். இந்நிலையில் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அமமுக பொதுச் செயலாளர் DTV தினகரன் ஆகியோர் ஒன்றாக பங்கேற்று தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். பின் செய்தியாளரை சந்தித்த செங்கோட்டையன், MGR எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி, எங்களை வாழ வைத்தவர் ஜெயலலிதா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்குத்தான் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று குரல் கொடுத்தேன், அது இன்று நிறைவேறி இருக்கிறது என்றார். மேலும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டபோது, அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்தாலும் தலைமையின் கருத்தை முழுமையாக கடைபிடிக்காவிட்டால் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இது தொடர்பாக செங்கோட்டையன் கூறியில், அதிமுகவிலிருந்து என்னை நீக்கினாலும் மகிழ்ச்சி தான் என்று பதிலளித்தார். கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் விவசாயம், கல்வி, போக்குவரத்து என முக்கிய இலாக்காக்களை பதவி வகித்த செங்கோட்டையன் நீக்கம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி வருகிறது.